உறவுகளை வணக்கம். மானாமதுரையில் ஆகாஷ்னு ஒரு தம்பியை காவல்துறை அடித்து துடிக்க கொண்டுட்டாங்க. அது என்ன வரைக்கும் அக்யூஸ்டு கைது பண்ணலை. அதுக்கான போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தோம். உடனே சில பேர் கிளம்பிட்டு இருக்கான். அவனுக்கு ஏற்கனவே நம்மளை பிடிக்காது. அவன் ஏதோ ஒரு ஷாக்காக வச்சுக்கிட்டு நீ எப்படி அங்கே போகலாம் வைக்கலாம், நீ ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்திருக்கியா, வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்திருக்க, நீ எதுக்குமே வர்றது கிடையாது, எதுக்கும் வராமல் இருந்துக்கிட்டு புதுசாக ஏதோ உனக்கு இந்த சமூகத்தின் மேலே பற்று இருக்க மாதிரி கலாணி பேல, நீ ஒரு திருட்டு நாய் தானடா, நீ என்ன சொல்கிற, நீ இந்த மாதிரி நீ உனக்கு தைரியம் இருக்கா, இடம் தேதியெல்லாம் குறி அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி சொல்கிறவனுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், கேட்டுக்கங்க. முதல்ல மகாராஜா யார், அவருடைய வரலாறு என்ன, ஒரு பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. எனத்தையாவது தீக்குள்ளே கையை விட்டுட்டு அப்புறமேட்டு ஐயோ அப்பா சுடுதேன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படி யாருக்காவது ஒருவேளை இல்லை நான் சண்டை போட நினைக்கிறேன், மோதி பார்க்க நினைக்கிறேன், இடம் பொருளை குறி அப்படின்னு சொன்னால் எனக்கு டைம் இருக்கும்போது சொல்கிறேன், வாங்க பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள்லாம் ஒரு கொசு மாதிரி நசுக்கி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். அவன் வேலையை பாருங்கடா. சும்மா போட்டுக்கிட்டு ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டு அப்புறம் ஐயோ அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கேயோ இருந்து வீடியோ போடுறது ஒரு பெரிய விஷயமா, ஒரு திறமையா உங்களுக்கு? நீ நல்ல ஆம்பளையா இருந்தா நீ நேரம் என் வீட்டுக்கு வந்திருக்கணும்ல, ஒரு டேட்டை சொல்லி டயத்தை சொல்லி அந்த நேரத்துக்கு நான் உன் வீட்டுக்கு வர்றேன்டா சொல்லிட்டு வந்திருக்கணும்ல. வந்துட்டு நீ திரும்பி போயிருந்தா நீ நல்லா ஆம்பளை. நீ அதை விட்டுட்டு எங்கே இருந்து ஒரு ஒரு 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு ஃபோனில் ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு இது என்ன மிரட்டலா? இங்கே வரு. இப்போ நீ இந்த மிரட்டலிங்க பார்த்தீங்களா, இதுக்காகவே ஆகாஷ் விஷயத்தில் நான் இன்னும் அதிகமாக செய்வேன், இன்னும் அதிகமாக போராடுவேன். உன்னால் முடிஞ்சா பிடிங்க, பார்த்துக்கலாம். சரியா? வணக்கம்.